அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகளுக்கான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அண்ட் டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ்க்கு என்ன கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் இடங்கள் கிடச்சதுங்கிறத பார்த்தோம். 150லேருந்து 160 வரைக்கும் என்ன மாதிரியான கல்லூரிகள் இடங்கள் கிடச்சது, 160லேருந்து 170 வரைக்கும் என்ன மாதிரியான கல்லூரிகள் இடங்கள் கிடச்சதுன்னு பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பெற்றோர்களுக்கு கேட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 170லேருந்து 180 கட் ஆஃப் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏஐடிஎஸ் கடந்த வருஷம் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேரண்ட்ஸ் ஏன் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் ஓசின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் கம்யூனிட்டியோட தகவல்கள் மட்டும் சொல்ல மாட்டோம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா கம்யூனிட்டிக்கான தகவல்களையும் சொல்கிறனால தான் நம்மகிட்ட பெற்றோர்கள் வந்து நம்மகிட்ட கண்டினியூஸாக கேட்குறாங்க. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏஐ அண்ட் டிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு கடந்த வருஷம் 170லேருந்து 180 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைச்சது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஓசி கம்யூனிட்டிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு காலம். இதில் 170 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போன வருஷம் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 170.5க்கு 2 கல்லூரிகள் கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மற்றும் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அதாவது சீட்டு கிடச்சிருக்குன்னா அதோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது முடிஞ்சிருக்கு. 171.5க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கல்லூரிகள் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி மற்றும் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 172க்கு கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பக்கம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 172.5க்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்தாம்பரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 173.5க்கு டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 174க்கு கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரணம்பட்டி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து 174க்கு ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் இடங்கள் கிடச்சிருக்குங்க. 174.5க்கு 2 கல்லூரிகளில் கிடச்சிருக்கு. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 175 கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரமில் 175க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 176க்கு கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 176.5க்கு மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 177.5க்கு 3 கல்லூரிகள் கிடச்சிருக்கு. பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம், மெப்கோஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மற்றும் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 178.5க்கு பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 179க்கு வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையில் சீட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 179.5க்கு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 180 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மற்றும் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருக்கு. 180.5க்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோட்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது ஓசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் 170லேருந்து 180 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சது அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போங்க. இப்போ பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். 170 கட் ஆஃப் இந்த செகண்ட் காலம் பாருங்கள், இங்கே நான் கை வச்சிருக்க காலம். இல்லை 170 கட் ஆஃப்க்கு போன வருஷம் பிசி கம்யூனிட்டிக்கு பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 171க்கு 2 கல்லூரிகள் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை மற்றும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 173க்கு பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 173.5க்கு 2 கல்லூரிகள் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மற்றும் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 174க்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 174.5க்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோட்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 176க்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 177க்கு ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 177.5க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2வது கல்லூரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 178க்கு பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி
சத்தியமங்கலம் ஈரோட்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 179க்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 179.5க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 180க்கு ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மினிப்பூண்டி திருவள்ளூரில் சீட்டு கிடச்சிருக்கு. இது பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து நம்ம என்ன கம்யூனிட்டிக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்னு சொல்லக்கூடிய பிசிஎம் கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசிஎம்னு சொல்லக்கூடிய பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்கள். இதில் பாருங்கள், இந்த 3வது காலம் தான் பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்கள். 170 கட் ஆஃப்க்கு கடந்த வருஷம் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோட்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 171க்கு 2 கல்லூரிகள் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 171.5க்கு நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 172.5 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து 173க்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 174க்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 175க்கு 2 கல்லூரிகள் பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மினிப்பூண்டியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 176க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கல்லூரிகள் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மற்றும் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 179க்கு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருக்கு. 180.5க்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்சில் சீட்டு கிடச்சிருக்குங்க. இது வந்து 170லேருந்து நம்மளுக்கு 180 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு ஏஐடிஎஸில் பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எம்பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போங்க. இப்போ எம்பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப்ங்கிறது 171ங்க. ஸோ 171க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மகாபலிபுரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 172க்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 172.5க்கு கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருக்கு. 174க்கு 2 கல்லூரிகள் ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரெண்டுலேயுமே சீட்டு கிடச்சிருந்திருக்கு. எம்பிசி கம்யூனிட்டிக்கு 174.5க்கு ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மினிப்பூண்டியில் சீட்டு கிடச்சிருக்கு. 176க்கு 3 கல்லூரிகளில் கிடச்சிருக்குங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 176.5க்கு 2 கல்லூரிகள் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 177க்கு 2 கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் மற்றும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இங்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்குங்க. 170லேருந்து 180 கட் ஆஃப்க்கு எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போம். இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். எஸ்சி கம்யூனிட்டியில் 170லேருந்து 180 கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப்ங்கிறது 176.5 வந்திருக்குங்க. 176.5க்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 177.5க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 178.5க்கு 2 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருக்கு. பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்சில் சீட்டு கிடச்சிருக்கு. தென் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருக்கு. இதுதான் 170லேருந்து 180 கட் ஆஃப்க்கு எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு என்ன சீட்டு கிடச்சதுங்கிறத பார்ப்போம். எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 170ங்க. 170க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்த கட் ஆஃப் 172 பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 175 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருக்கு. அந்த 170லேருந்து 180 கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா 3 கட் ஆஃபில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கட் ஆஃப் தான் வந்திருக்கு 170லேருந்து 180க்கு. என்ன கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 175.5. அந்த 175.5 கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு வந்து எம்ஐடி கேம்பஸ், அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து சீட்டு கிடச்சிருக்குங்க. ஸோ இதுதான் 170லேருந்து 180 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து ஏஐ அண்ட் டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் கடந்த வருஷம் மாணவர்களுக்கு கிடைத்த கல்லூரிகளோட தகவல்கள். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கல்லூரிகள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.